அலுவலகத்தில் பணியை தொடங்கிய பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவி பிரமாணம் செய்ததை தொடர்ந்து அலுவலகம் சென்று பணியை தொடங்கினார். முதல் கையெழுத்தாக 9.3 கோடி விவசாயிகளுக்கு 17வது கட்ட தவணையை வழங்க கையெழுத்திட்டார் பிரதமர் மோடி. கிஷான் நிதி திட்டத்தின் கீழ் 9.3 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 20,000 கோடி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு. ஆர்வத்துடன் வந்த மாணவர்களை இனிப்பு வழங்கி வரவேற்ற ஆசிரியர்கள். இரண்டு மாத விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் இன்முகத்துடன் வருகை தந்த மாணவர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நடனத்துடன் வரவேற்பு. இரண்டு மாதத்திற்கு பின் நண்பர்களை பார்த்ததில் பெருமகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய டூர் போனேன். இதெல்லாம் பள்ளி விடுமுறைக்கு பின் தோழிகளை சந்தித்த மாணவி நிகழ்ச்சி. மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டு இனிதாக அமைய வாழ்த்துகிறேன். பள்ளி திரும்பிய குழந்தைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மாணவர்களின் நலன் கருதி வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு அறிவிப்புகள் வரும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. திமுக முப்பெரும் விழா ஜூன் 15ஆம் தேதி கோவையில் நடத்தப்படும். 14ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அமைச்சர் முத்துசுவாமி விளக்கம். வருகிற 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஒரு 4 மணிக்கு கொடேசியா வளாகமான இந்த இடத்திலேயே, இந்த கிரவுண்ட்லேயே அந்த கூட்டம் துவங்க இருக்கிறது என்பதை நான் தெரிவித்தேன். பள்ளிகளில் சாதிய மோதல்களை தடுப்பது குறித்து அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் அவகாசம் நீட்டிப்பு. ஜூன் மாதம் இறுதி வரை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தகவல். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுகிறார். வாக்கு எண்ணிக்கை குறித்த குற்றச்சாட்டிற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. பத்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 கட்டங்களாக மாணவர்களை சந்தித்து விஜய் ஊக்கத்தொகை வழங்குகிறார். நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெற முடியும். தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையம் உத்தரவு. தேனி அருகே ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பெண் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. குறுவை சாகுபடிக்கு திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லாததால் விவசாயிகள் வேதனை. டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க விவசாயிகள் கோரிக்கை. பில்கேட்ஸ் வாழ்த்திற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி.
மனிதகுல மேம்பாட்டிற்கான புதுமைகளை ஊக்குவிக்கும் கூட்டாண்மையை மதிக்கின்றோம் என பதிவு. திரைப்படங்களில் நடிக்கவிருப்பதால் மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து என்னை விடுவிப்பார்கள் என நம்புகிறேன். மத்திய இணை அமைச்சராக பதவியேற்ற நடிகர் சுரேஷ் கோரிக்கை. தீவிரவாத தாக்குதலுக்குள்ளான ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை. ஹெலிகாப்டர், ட்ரோன் உதவியுடன் தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர். மும்பை விமான நிலையத்தில் ஒரே ஓடுபாதையில் 2 விமானங்கள் சென்ற விவகாரம். விமான போக்குவரத்து அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் வலுக்கும் விசாரணை. பதிலடி கொடுக்கும் நோக்கில் வடகொரியா எல்லைகளில் ஸ்பீக்கர்களை அமைக்க திட்டமிட்டிருந்த தென்கொரியா. குப்பைகளுடன் கூடிய மேலும் 300 பலூன்களை அனுப்பி வடகொரியா அதிரடி.